இந்த கிராண்ட் ஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா மகி பாரதி விசஸ் சச்சின் பிரதர்ஸ். இவங்க 2 பேருக்கான டாஸ் செஷன். இங்கே ஹெட் கேட்டிருக்காரு மகி பாரதி. எஸ் ஹெட். இங்கே டாஸ் வின் பை மகி பாரதி. டாஸ் வின் பை விலாக்குழு மகி பாரதி. வார்ம் வெல்கம் டு ஆல். தாரமங்கலம் 30K டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபைனலில் இருக்கும். கிராண்ட் ஃபைனல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகி பாரதி விசஸ் சச்சின் பாய்ஸ். இதில் வந்து மகி பாரதி டாஸ் ஒன் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே இருக்க போது 5 பவுலர் யூஸ் பண்ணி 3 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். மகி பாரதி இருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ராஜா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரைனாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து வருவார். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் பவர் பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 ரைனா 2 முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பாலே நல்ல லைன் டாட் பால். போன பால் வைடு அகென்ட்ரி பால். பால் நம்பர் 2 இங்கே எட்ஜில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும். எஸ் முத்துக்குமார் அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. பவுண்டரியோட அவரோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 3 குட் பால். பால் அண்டர் த லெக் வந்துச்சு டாட் பால். அந்த பவுண்டரிக்கு அப்புறமே ஒரு நல்ல கம்பேக்னு சொல்ல ரைனா கிட்ட இருந்து. பால் நம்பர் 4 பெரிய ஷாட்டுக்கான அட்டம். ஆனால் கிரவுண்டோட தான் அடிச்சிருக்காரு. இந்த பால்ல 2 ரனுக்காக கால் இருக்கு. 2வது ரனுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார். இங்கே 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்லோவாக ரன் எடுத்துகிட்டு வந்தாரு. இங்கே எட்ஜில் போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப். டாட்டோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை 7 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு சிக்கனமாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ரைனா. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் மகி பாரதி 7 ஃபார் நோலா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மகி பாரதி. செகண்ட் பவர் பிளே ஒரு பட நியூ பவராக ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாசிக்கில் இந்த கார்த்திக் ராஜா இப்போ ஸ்டேக்கனுக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 1 ராஜா 2 கார்த்திக் ராஜா. கிரேட் டேக்கர். இங்கே நல்ல டைவ் அடிச்சு டேக் பண்ணியிருக்காரு. பால் பறந்து போய் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இங்கே கார்த்திக் ராஜா அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அன்லக்கிலி எட்ஜினால அவரோட விக்கெட் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே ராஜா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் த விக்கெட்ல செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். இங்கே ஒரு எட்ஜ் ரன் கான். எஸ் இங்கே பேட்ஸ்மேனே வெளியே போயிட்டாரு. இங்கே விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இங்கே இந்த ஓவரில் முதல் பாலும் விக்கெட்டு, கடைசி பாலும் விக்கெட்டுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இங்கே முத்துக்குமார் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. 10 பால் 6 ரன் ஆடிந்தார். ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. இந்த செகண்ட் பவர் பிளே ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ராஜா. வெறும் 1 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 8 ஃபார் 2 ஆடி இருக்காங்க. தேர்ட் பவர் பிளே ஒரு பட பவுலர் ரைனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 ரைனா 2 பெருமாள். ஸ்லோவாக ரன் போட்டுறாங்க. நல்ல ஃபீல்டு, நல்ல அட்டாக்கிங் ஃபீல்டிங்கோட போட்டிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரைனா. பால் நம்பர் 2 குட் பால். நல்ல லைன். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு, சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தேவா அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 ரைனா 2 தேவா. குட் பால். நல்ல ஃபேஸியாக எடுத்துகிட்டு வந்தார் பீட்டன். பால் நம்பர் 4 ஸ்லோவாக ரன் எடுத்துகிட்டு வந்தார். நல்ல ஒரு புல் ஷாட். அங்கே ஃபீல்டு மேலே நிற்க வச்சுருக்காங்க. இங்கே 2 பவுன்ஸில் ஃபீல்டு கை போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 குட் பால். நல்ல ஃபேஸி எடுத்துகிட்டு இருந்தார். டாட் பால். இந்த ஓவரில் வர 3வது டாட் பால். பவர் பிளே ஓவரை நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். லோயர் ஃபுல் டாஸ் பால் எடுத்துருச்சுக்காரு. கோஸ் ஃபார் பவுண்ட்ரி. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியோட இந்த பவர் பிளே ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க மகி பாரதி. தேவையான ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பெருமாள். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. 2 ஓவர் போட்ட ரைனா 13 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 14 ஃபார் 2 ஆடி இருக்காங்க மகி பாரதி. 4வது ஓவர் போட மணி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 மணி 2 தேவா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிஃபென்ஸ் ஆடி ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 2 நல்ல ஒரு லெக் கட் வேரியேஷன் எடுத்துட்டு வந்தாரு. இந்த பாலும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க மகி பாரதி. பால் நம்பர் 4 குட் பால். அகைன்ஸ்ட் ஸ்லோயர் ரன் லெக் கட் வேரியேஷன் எடுத்துட்டு வராரு. தொடர்ந்து 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் மணி. பால் நம்பர் 5 ஸ்லாட்ல இந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் குட் டேக். நாம் பார்த்தா கேட்சர் ட்ராப் பண்ணிட்டாங்க. தேவராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறேன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். கிளீன் பால். சென்டர் ஸ்டம்பர் நாக் பண்ணியிருக்காரு பவுலர் மணி. இந்த ஓவரை விக்கெட்டோட முடிக்கிறாங்க. இங்கே பெருமாள் ஒரு பவுண்டரி அடிந்தார். 6 பாலில் 7 ரன் அடிந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க மகி பாரதி.
At the end of the 4th over 17 for 3 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னே சொல்லலாம் மகி பாரதி கிட்ட இருந்து. இந்த ஓவர்லேருந்து எஸ்டேட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இன்னும் 4 ஓவர் இருக்கு. 5வது ஓவர் போட பார் இளங்கோ வந்திருக்காரு. பால் நம்பர் 1 இளங்கோ 2 தேவா. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஃபுல்லராக வந்தார் இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 ஷார்ட்ல நல்ல கனெக்ஷன் இல்லை. ஃபீல்டர் கரெக்டாக நிற்க வச்சிருக்காங்க. இந்த பால் டாட் பேக் டு பேக் டாட் பால் சப்போர்ட் இருக்காரு இளங்கோ. பால் நம்பர் 3 லோயர் ஃபுல் டச் எடுத்தாரு. அகைன் அந்த ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. தொடர்ந்து 3 பால் டாட் பேட்ஸ்மேன் மேல பிரஷர். பால் நம்பர் 4 நல்ல ஒரு கட் ஷாட். அங்க ஃபீல்டர் காசல் நிக்க வச்சிருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் முத்து. பால் நம்பர் 5 குட் ஷாட் கோஸ் ஃபார். அங்க 6 லைன்ல சூப்பரா டேக் பண்ணிருக்காரு இங்க முத்து. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. பிளே ஷாட்டுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி விக்கெட்டை விட்டுருக்காருன்னு சொல்லலாம். 4வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க மகி பாரதி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தயா வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். நல்ல லைன் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டு இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்றாரு. டாட்டோட இந்த ஓவரும் முடியுது. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 18 for 4 அடிக்காங்க. இந்த ஓவரில் வெறும் ஒரு ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் இளங்கோ. இங்கே 6வது ஓவர் போட மணி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 தேவா. மணி டு தேவா. குட் ஷாட். அங்க பவுண்டரி. எஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி பார்க்குறோம் மகி பாரதி ஸ்கோர் போர்டில். தேவா எடுத்துட்டு வராரு. அவர் பட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. கீப்பர் க்ளோஸில் போயிருக்காரு. பால் நம்பர் 2 நல்ல ஒரு கட் ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் மேல வச்சிருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் நம்பர் 3 இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 ஸ்லாட்ல விழுந்த பால் இங்க கீப்பர் மிஸ் பண்ணதுனால இங்க ஒரு சிங்கிளா மாத்துறாங்க. பைஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது மகி பாரதி ஸ்கோர் போர்ட்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். நல்லா இழுத்து போட்டாரு. ஸ்லோயர் ஒன் விக்கெட் வெரிஷன்ல டாட்டோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்றாரு. மணி 2 ஓவர் போட்ட மணி வெறும் 10 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் 25 for 4 அடிக்காங்க மகி பாரதி. இங்க 7வது ஓவர் போட்ட ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 ராஜா 2 தேவா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஃபுல்லர் இருந்து டெலிவரி டாட் பால். பால் நம்பர் 2 ஃபுல் டாஸ் பால் கரெக்டாக காலில் பட்டு லெக் பேஸில் போயிட்டு இருக்கு. இந்த பால்ல ஒரு சிங்கிள் மட்டும் லெக் பேஸில் கிடைக்குது. பால் நம்பர் 3 அகெயின் ஒரு லெக் பேஸில் போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் இங்கேயும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். பால் நம்பர் 4 நல்ல ஒரு கட் ஷாட். அங்க ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்க ராஜ் ஃபீல்டர். இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். குட் பால். நல்லா இழுத்து போட்டாரு. டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. பேக் டு பேக் 2 டாட் பால்ஸோட இந்த ஓவர் முடியுது. அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் 28 for 4 ஆடி இருக்காங்க மகி பாரதி. இந்த 2 ஓவர் போட்ட ராஜா வெறும் 4 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட எஃபர்ட்டுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பிரசன்ட் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 நல்ல ஃபேஸியாக வந்துச்சு டாட் பால். பால் நம்பர் 2 நல்ல ஒரு கட் ஷாட். கேப்ல போயிருமான்னு பார்த்தா எஸ், கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரி. தேவா அவர் பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி. 1 மேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஸ்கோர் போர்ட. பால் நம்பர் 3 ஃபுல்லரா வந்தாரு. இங்க கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. கவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அங்க மிஸ் ஃபீல்ட்னால இதுவும் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா இல்ல, அங்க ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாரு. இந்த பால் 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்க ஃபீல்டர் பின்னாடி ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. போன பால் வைட் அகைன் ரீபால். ஃபுல்லரா வந்தாரு. நல்ல ஃபேஸியா வந்துச்சு டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபுல்லராக வந்தார். இங்கே நல்ல ஒரு ஃப்ளிக் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வந்துட்டார். அங்கே நல்ல ஸ்டாப். இந்த பால் 2 ரன்ஸ். இந்த 2 ரன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மகி பாரதி 37 for 4 ஆடி இருக்காங்க. 38 ரன் சச்சின் பிரதர்ஸ்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 48 பாலுக்கு 38 ரன் ஆடணும். எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் கண்ட்ரோல் பண்ணும் பட்சத்தில் இவங்க மேட்ச்க்குள்ளே வருவாங்க. என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். வெயிட் அண்ட் சீ. வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் 38 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் அஜித் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் ட்ரைனாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட தேவா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவர் ஓவர் த விக்கெட்லேருந்து வருவார். பால் நம்பர் 1 தேவா 2 அஜித். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்ப் ஓப்பன் பண்ணாரு. ஆனால் தெளிவாக ஒரு ஏர் கேர் டெலிவரி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலர் தேவா. பால் நம்பர் 2 லோயர் ஃபுல் டாஸ் பால் தூக்கி வெளியே காட்டாசிருக்காரான்னு பார்த்தா எஸ், மேக்ஸிமம். செகண்ட் பாலர் ஒரு லோயர் ஃபுல் டாஸ் பால் தவறான பந்து. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்க்குறோம். இங்கே ஒரு 6 ரன் நேட் பண்ணுறாரு அஜித். இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு.
பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். கோஸ் ஃபார் நல்லா ஹைட்டில் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. சான்ஸ் ஃபார் ஐக்கே போச்சு. ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த பாலை 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. அஜித்துக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம். பால் நம்பர் 5 ஃபுல்லராக வந்தார். இங்கே கேப்பில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் வந்துட்டாங்க. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். நல்ல ஒரு டிரைவ். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும்தான். 2வது ரனுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலும் 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரை பவர் பிளே ஓவரை தேவா 11 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சச்சின் பிரதர்ஸ் 11 ஃபார் நோ லாஸ் அடிக்காங்க. செகண்ட் ஓவர் போட பார் பூபதி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பூபதி டு அஜித். ஷார்ட்ல மிஸ் கனெக்ஷன். நல்ல ஒரு எட்ஜில் பட்டு போகுது. நல்ல ஸ்டாப், எக்ஸலன்ட் ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 2 நல்ல ஒரு டிரைவ், லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. இந்த பாலும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். பால் நம்பர் 4 லோயர் ஃபுட்டாக சேர்த்துருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் போயிட்டுருக்கு, சார் லாங் ஆனில் போயிட்டுருக்கு. மிட் ஆனில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் ஷாட். நல்லா ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் இருக்க 1 பிச்சில் அவரால் டேக் பண்ண முடியுது. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரை 4 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் பூபதி. ஒரு எக்ஸலண்ட் ஓவர்னே சொல்லலாம். அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 14 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போட பெருமாள். பால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டார். இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 இங்கே ஏஜ் கிரேட் டேக். இங்கே முத்துக்குமார் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. இங்கே முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு பவுலர் பெருமாள். இங்கே ரைனா அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ராஜா வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 பால் நல்லா எந்திரிக்கவே இல்லை. அண்டர் த லெக் வந்துச்சு. டாட் பால். பால் நம்பர் 4 ஃபுல்லராக வந்தார். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. எஸ் லாங் ஆனில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 ஒரு ஹெலிகாப்டர் ஷாட். கோஸ் ஃபார் மேக்ஸிமம். அங்கே கேட்சை டேக் பண்ணியிருக்காரு. இங்கே இந்த ஓவரில் வர 2வது கேட்சை டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பெருமாள் 2வது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு. செகண்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சச்சின் பிரதர்ஸ். அங்கே மரம் தடுத்துச்சு, அதனால சரியாக தெரியல, வெளியே போயிடுச்சுன்னு நினச்சேன். அங்கே 69 சூப்பராக டேக் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். போன பால் வைட் அகைன் ரீபாஸ். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாலு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஃபிளிக். அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை பெருமாள் வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு எக்ஸலண்டான பவுலிங்னே சொல்லலாம் இந்த பவர் பிளே ஓவரில். அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 17 ஃபார் 2 ஆடி இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். இங்கே 4வது ஓவர் போட தேவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 தேவா டு பாலு. குட் பால். நல்ல ஸ்டிக்கு மேலே வந்துச்சு. டாட் பால். பால் நம்பர் 3 நல்ல ஒரு கட் ஷாட் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வந்துட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். பால் நம்பர் 5 ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் கேப்பில் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. எஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி வருது ராஜா பேட்லேருந்து. மச் நீடட் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர். இங்கே ஒரு இன்சைட் ஏஜுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்சைட் ஏஜ் ஆகி ஸ்டம்பில் பட்டிருக்கு. இங்கே தேவா அவரோட விக்கெட் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. இங்கே தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சச்சின் பிரதர்ஸ். ராஜா 5 பால் 5 ரன் இருந்தார். ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவு வருது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் 23 ஃபார் 3 ஆடி இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். இன்னும் 15 ரன் அடிச்சா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலாம். இங்கே 5வது ஓவர் போட பவுலர் மதி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த கார்ட்லேருந்து மதி டு பாலு. இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. டேக் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் குட் டேக்கன். இங்கே முத்துக்குமார் 2வது கேட்சை டேக் பண்ணுறாரு. இங்கே மதி வந்ததுமே ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. இங்கே 4th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சச்சின் பிரதர்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் இளங்கோ வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 குட் ஷாட். ஷார்ட் பிச் பால். சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம். இங்கே ஃபீல்டர் அண்ணாந்து பக்கம் ஒரு 6 ரன் ஆட் பண்ணுறாரு. இளங்கோ அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே 6 ரன்னோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 3 குட் ஷாட். அங்கே கேப்பில் போயிருமோன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மேலே நிற்க வச்சிருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் நம்பர் 5 குட் ஷாட். ஷார்ட் பிச் பால். நல்லா ஹைட்டாக தூக்கிட்டு இருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். இந்த ஓவரில் வர 2வது மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் கிளியர் பண்ணி ஒரு பேர் மனோஜ். அவர் பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். 2 ரன் அடிச்சு இந்த மேட்ச் வின் பண்ணலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். ஃபுல்லராக வந்தார். டாட் பால். நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கார். இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 36 ஃபார் 4 அடிக்காங்க சச்சின் பிரதர்ஸ். இன்னும் 2 ரன் அடிச்சு இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலாம். இங்கே 6வது ஓவர் போட போது முத்து வந்திருக்காரு. பால் நம்பர் 1 முத்து டு இளங்கோ. நல்ல ஸ்லோயர் ரன்னை போட்டார். டாட் பால். பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். கோஸ் ஃபார் ஒரு வின்னிங் ஷாட்டாக இருக்குமான்னு பார்த்தா எஸ் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமமோட அவரோட ஸ்டைலை வின் பண்ணுறாங்க சச்சின் பிரதர்ஸ். இங்கே இளங்கோ அவரோட ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறாரு. 6 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ஆகிறாங்க சச்சின் பிரதர்ஸ். இங்கே ஹார்ட் லக் மகி பாரதி. 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் கப் செரிமனி. அடித்து நொறுக்கிய 2 கள வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு பேர் ஆதரவு தந்த அன்பு அண்ணார் தாரமங்கலம் செங்கோடன் அண்ணா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். செங்கோடன் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மரியாதை செலுத்த பாஸ் பூபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சி சண்முகம் தெற்கு ஒன்றிய விவசாய அணி செயலர் அஇஅதிமுக தாரம் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த பெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொன்னாடை பொறுத்த முத்துக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொன்னாடை பொறுத்தி மரியாதை செலுத்த அன்புடன் அழைக்கிறோம். கார்த்திக் ராஜா அவர்கள் பொன்னாடை பொறுத்தி மரியாதை செலுத்துகிறார். அண்ணன் செங்கோடன் அவர்கள் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்த தேவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களுக்கு இந்த கிரிக்கெட் திருவிழாவுக்கு பந்தல் மேடை அன்போடு பிள்ளைங்க செல்வகுமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சிவகுமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த கிரிக்கெட் போட்டி நடத்த பேர் அஞ்சாவது பிரைஸ் வந்து தேசிய பறவை அவங்க வின் பண்ணிருக்காங்க. கோப்பையை வழங்குபவர் 10,000 அன்பளிப்பாளர்கள் எம் பெருமாள் பவளத்தாண்டு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10,000 அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கான பிரைஸ் மற்றும் கோப்பையை வழங்குறாங்க முத்துக்குமார் அவரு. அடுத்தபடியாக 3ஆம் பரிசு 20,10 தேர்ட் பிரைஸ் வந்து ஸ்கூல் பாய்ஸ் அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கான 20,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் கோப்பையும் வழங்குறாங்க. 2ஆம் பரிசு 25,10 ரூபாய் 6 அடி சுழற் கோப்பை வழங்குபவர் வி கார்த்திக் ராஜா அழகு சமுத்திரம் 6 அடி கப்பு அவங்களுக்கு. அதை கொடுப்பவர் சரவணன். மகி பாரதி அணியினரை பெற்று செகண்ட் பிரைஸ் வந்து மகி பாரதி அவங்க வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான 25,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் அவங்களுக்கான கோப்பையும் வழங்கி இருக்காங்க. விவசாய செயலாளர் அஇஅதிமுக தாரமங்கலம் மற்றும் எம் அருள் ஜெயலட்சுமி ஏப்ரேஜ் சீனிவாசன் இந்தியன் எஸ்எஸ் ஸ்டீல் 6 அடி சுழற் கோப்பை வழங்குபவர் எம் தேவா. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சின் பிரதர்ஸ். அவங்களுக்கான 30,000 ரூபாய் கேஷ் பிரைஸ் கோப்பையும் அவங்களுக்காக வழங்குறாங்க. ஸ்பான்சர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு பொன்னோட பத்தி கௌரவிக்கிறாங்க. அணி கேப்டனுக்கு பொன்னாடை பற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. முதல் பரிசுக்கான கோப்பையை 7 அடி சுழற் கோப்பை வழங்குவாரு 7 அடி கப்பை வின் பண்ணிருக்காங்க. அன்புடன் அழைக்கிறோம். பெரிய கப்பு. இந்த தேவா அவர்கள் சார்பாக மேஜிக் பாய்ஸ் அணியின் துவக்க மட்டையாளர் மற்றும் மேஜிக் பாய்ஸ் அணியின் மேனேஜர் பெருமாள் அவர்களை சச்சின் பிரதர்ஸ் அணியை சேர்ந்த ராஜா சச்சின் பிரதர்ஸ் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் ராஜா அவர் வாங்குறாரு. சச்சின் பிரதர்ஸ் டீமோட பிளேயர். இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்ட் மணி வாங்குறாரு சச்சின் பிரதர்ஸ் டீம்ல இருந்து. அகில் பாரதி மற்றும் மேஜிக் பாய்ஸ் அணியினை இணைந்து நடத்திய 10ஆம் ஆண்டு கிரிக்கெட் திருவிழாவிற்கு எங்களுக்கு பரிசு வழங்கியும் சுழற் கோப்பை வழங்கியும் எங்களுக்கு பேர் ஆதரவு அளித்து சிறப்பு அன்பளிப்பு மட்ட அன்பளிப்பு பந்த அன்பளிப்பு அனைத்து வகையிலும் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்த அனைத்து வீரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம். இந்த கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு மைதானத்துக்கு அனுமதி கொடுத்த
அன்னார் சி செங்கோடன் ஒன்றிய இணைச்செயலாளர் எம்ஜிஆர் மற்றும் தாராவணம் அண்ணா அவர்களுக்கு அனைத்து அணி வீரர்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் மேஜிக் பாய்ஸ் மற்றும் மகி பாரதி அணி வீரர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற அனைத்து வகையிலும் உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு பிட்ச் ரெடி பண்ண ஏற்ற செலவை தானே ஏற்றுக்கொண்ட அண்ணன் கண்ணன் இன்ஜினியர்ஸ் அண்ணார் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று தங்கள் நேரத்தை ஒதுக்கி வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்னார் சி செங்கோடன் அவர்களுக்கும் சம்பு என்கின்ற சண்முகம் அண்ணார் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் விழா குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.